பாட்டியை விட்டு ஸ்வீட் செஞ்சிருமா புதுசா? சாப்பிடலாமா? செஞ்சு செய்யலாம் புதுசா. பால் கொழுக்கட்டை செய்யலாமா? பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், பால் 1 டம்ளர், துருவிய தேங்காய் 1 கப், ஏலக்காய் 5, நாட்டு சர்க்கரை அல்லது பனம் சர்க்கரை 200 கிராம், நெய் 4 ஸ்பூன். முதலில் பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வைத்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஸ்டவ்வில் கடாயை வைத்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றி அரைத்த மாவை போட்டு லேசான தீயில் லேசாக கிளறி எடுத்துக்கணும். அப்புறம் அந்த மாவை சிறிய உருண்டைகளாக உருட்டிக்கணும். அதன் பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி அதை கொதித்தவுடன் சிறிய கொழுக்கட்டை உருண்டைகளை அதில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். கொழுக்கட்டை மாவு வெந்தவுடன் அதில் 1 டம்ளர் பால், 1 கப் சர்க்கரை, துருவிய தேங்காய், ஏலக்காய் பொடி போட்டு நன்றாக கலந்து பரிமாறவும். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.